ஆதிமா சிவசக்தி போற்றி ஓம். ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம்ங்க. உங்கள் அனைவரையும் இந்த 247வது பதிவு, மனிதனை சர்வ நாசமாக்கும் கோபம், இரண்டாவது எதிரியை வெற்றி கொள்ள சதாசிவ வழி என்ன என்னும் சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன். நான் சித்தர் கீதா, மதுரையில் இருக்கிறேன். நான் 17 ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிசிவன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் உயரக ரேக்கி சிகிச்சையை செய்து வருகிறேன். செய்வது அனைத்தும் அம்மன் தான். சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான். நான் அவர்களின் கருவியாவேன். எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறு வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சகோதரர் திரு BK சரவணகுமார் அவர்கள் நடத்திய நேர்காணலிலும் அவரது சேனலில் இது குறித்த விளக்கங்களை தெளிவாக கூறியுள்ளேன். அதன் லிங்கானது டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. தேவைப்படுவோர் அவற்றை பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன. இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம். நீதிமன்றத்தில் குற்றவாளிகளை சுட்டிக்காட்டும் போது ஃபர்ஸ்ட் அக்யூஸ்டு, செகண்ட் அக்யூஸ்டு, அதாவது முதல் குற்றவாளி, இரண்டாம் குற்றவாளி என்று வகைப்படுத்தி பேசுவார்கள். ஒரு மனிதனை தவறு செய்ய தூண்டி நிலை தடுமாற நடந்து கொள்ள வைப்பதில் முதல் குற்றவாளியான காமம் பற்றி ஒய் லஸ்ட் இஸ் த worst enemy, காமம் ஏன் மகா சத்ரு, பதிவு 243இல் நாம் பார்த்தோம். அடுத்து கோபம் ஒரு மனிதனை எவ்வாறு சர்வநாசம் ஆக்குகிறது, அந்த கோபத்திலிருந்து விடுபடும் வழிகள் என்ன என்பதை இப்பதிவில் நாம் பார்ப்போம். நம் தமிழர்கள் வழக்கில் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்ற பழமொழி உள்ளது. குணம் எனும் குன்றேறி நின்றார் கோபம், கணம் ஏனும் காத்தல் அரிது என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். மேலும் அவர் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல் என்றும் கூறுகிறார். அதாவது நமக்கு துன்பம் செய்பவர்களை தண்டிப்பது, அவர்கள் வெட்கப்படும் அளவிற்கு அவர்களுக்கு நல்லன செய்து விடுவது என்று கூறுகிறார். அதற்கு முதலில் நாம் குணம் என்னும் குன்றேறி நிற்க வேண்டும். குன்றேறி என்பது சாதாரண மட்டத்திலிருந்து உயரே செல்வது. அவ்வாறு நல்ல குணம் உள்ளவர்கள் எப்போதும் நிகழும் சம்பவங்களை சாட்சியாக நின்று கவனிப்பர். எதிர் விளைவுகள் ஆற்ற மாட்டார்கள். அந்த காரணத்தால் அவர்களுக்கு கோபம் என்ற உணர்வு தலை தூக்கினாலும் அது வந்த சுவடு தெரியாமல் சென்று விடும். அக்காலத்தில் 1980இல் ஒரு தலை ராகம் என்று ஒரு படம் வந்தது. தன்னை ஏற்காத காதலிக்காக ஏங்கி உயிரை விடுவான் அதில் கதாநாயகன். இக்காலத்திலோ பெரும்பாலோர் வில்லன்களாக மாறி தன்னை ஏற்க மறுத்த பெண்ணை நடுத்தெருவில் வெட்டி போடுகின்றனர். அந்த அளவுக்கு கோபம் பழிவாங்கும் வெறியாக மாறி இருக்கிறது. எரியும் எண்ணெயில் நெய் வார்ப்பது போல் தற்சமயம் வரும் படங்களில் பெரும்பாலானவை கதாநாயகன் ரவுடி வேடம் தரித்து கொலை, பழிக்கு பழி, இரத்தத்துக்கு இரத்தம் என்று வஞ்சம் தீர்க்கும் கதாபாத்திரங்களில் நடிப்பவையாக வருகின்றன. ஒரு ஹீரோ சண்டையிட்டால் 100 பேர் எதிர்த்து வந்தாலும் திடும் திடும் என்று வந்து இப்போது ரோட்டில் வெட்டி போட்டு ஓடுவது போல் ஓட மாட்டார்கள். ஒவ்வொருத்தராக வந்து அடி உதை வாங்கி பறப்பார்கள். குழந்தைகள் வளரும்போது கோபக்கார குழந்தைகளாக, வன்முறையை ரசிக்கும் பிள்ளைகளாக வளர அவர்கள் விளையாடும் துப்பாக்கி சகிதம் மனிதன் போரிடும் வன்முறை வீடியோ விளையாட்டுக்கள் காரணமாக அமைகின்றன. பகவத்கீதை அத்தியாயம் 16இல் 21வது ஸ்லோகத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுவதாவது: சுய அழிவின் நரகத்தில் காமம், கோபம் மற்றும் பேராசை உள்ளன. ஆகவே இந்த மூன்றையும் கைவிட வேண்டும் என்கின்றார். கடநேர கோபத்தில்தான் பல பேர் கொலைகள் செய்து விடுகின்றனர். பின் வாழ்நாள் முழுவதும் வருந்தி வருந்தி என்ன செய்தாலும் மாற்ற முடியாமல் சிறை தண்டனைகளை அனுபவித்து வருகின்றனர்.
அடுத்து கோபத்தின் தொடர் விளைவு சங்கிலி குறித்தும் அவர் அறிவுறுத்துகிறார். அத்தியாயம் 2 ஸ்லோகா 63 கோபத்திலிருந்து மாயை வருகிறது. மாயையிலிருந்து நினைவாற்றல் குழப்பம் ஏற்படுகிறது. பின்னர் காரண இழப்பு ஏற்படுகிறது. அதிலிருந்து முழு அழிவு ஏற்படுகிறது என்று கூறுகிறார். இதை விளக்கும் முன் ராஜயோக தியான மையங்களில் பயிற்றுவிக்கப்படும் சதாசிவம் கூறும் முரளியில் அவர் என்ன கூறுகிறார் என்று பார்ப்போம். ஒரு மனிதன் சத்தியயுகத்தில் தன்னை ஆத்மா என்று நினைக்கின்றான். சக மனிதர்களையும் அவ்வாறே நினைப்பதால் மாயையாகிய உடல் வசப்பட்டு அவன் காரியங்கள் ஆற்றுவது இல்லை. ஆகையால் சர்வசதா காலமும் அங்கு ஆத்மாவின் உண்மை குணங்களான அன்பு, அமைதி மற்றும் ஆனந்தம் நிலவும். ஆனால் பின்னர் எப்போது தன்னை உடல் என்று நினைக்கின்றானோ அப்போதே அவன் மாயையின் வசப்பட்டு பாவ காரியங்கள் செய்ய முற்படுகின்றான். பிறகு மாயை என்னும் இராவணன் வசம் சிக்கிக்கொண்டு மீள முடியாத அதல பாதாளத்தில் விழுகின்றான் என்று கூறுகிறார். இப்போது மீண்டும் பகவத்கீதைக்கு வருவோம். கோபம் என்ற உணர்வே மாயைதான். அந்த மாயமான் பின் சென்றவரால் அதை பிடித்து அழிக்க முடியாது. அது காரண காரியம் பார்ப்பதில்லை. மதிமயக்கி குழப்பி என்ன செய்கிறோம் என்பது தெரியாமல் காரியங்களை செய்து விடுகிறது. இது தொடர் சங்கிலியாக வரும் விளைவுகள் ஆகும். உதாரணமாக இப்போது இராமாயணத்தில் ஸ்ரீராமரின் சிற்றன்னையாக வரும் கைகேயியை எடுத்து கொள்வோம். கூனி மந்தரை அவள் புத்தியை மழுங்கடித்து ராமரை 14 வருடம் காட்டுக்கு அனுப்ப வேண்டும், பரதன் முடிசூட்டப்பட வேண்டும் என்று கணவன் தசரதன் வாக்களித்திருந்த 2 வரங்களாக கேட்க தூண்டுகிறாள். அதை கேட்கும்போது தசரதன் மனைவி என்று கூட பார்க்காமல் காலில் விழுந்து கெஞ்சுகின்றான். அப்போது அவள் கோபம் எல்லையை மீற ஆரம்பித்து விடுகிறது. கொடுத்த வாக்கை காப்பாற்றாதவர் என்று பல்வேறு தூஷணைகள் கூறி நிந்தித்து அவர் மனதை நோகடிக்கிறாள். பின் தசரதன் மனம் வருந்த ஸ்ரீராமரை வரவழைத்து தானே சிறிதும் கூச்சமில்லாமல் தந்தையின் வாக்கை காப்பாற்று என்று அந்த 2 வரங்கள் குறித்தும் கூறுகிறாள். யாரிடம்? தான் சொந்த மகனாக அதுவரை பாவித்திருந்த ஸ்ரீராமரிடம். அதன் பின்னர் வந்த தொடர் விளைவுகள்தான் அனைவரும் அறிந்ததே ஆகும். பரதன் அவளை பேய் என்று கூறி நிந்தித்தது, தசரதன் மரணம், கைம்பெண் ஆனது, மக்களிடம் கொடும்பாவி என்று பெயர் சம்பாதித்தது, சரித்திரத்தில் நீங்காத அவ பெயர் பெற்றது. கணவன் கால்களில் விழுந்து கெஞ்சும் போது இருந்த கோப உணர்வு பரதனின் நிந்தனை சமயம் விலகுகிறது. ஆனால் காலம்தான் கடந்து விட்டதே. கோபத்தால் வரும் சாபங்களும் பலிக்கின்றன. கண்ணகி மதுரையை தீப்பற்றி எரிய வைத்தாள். காரணம் நெஞ்சில் கனன்ற கோப உணர்வால் தான். ஆனால் உண்மையில் கோவலன் அவ்வாறு மரணமடைய அவன் முற்பிறவியில் செய்த ஊழ்வினைதான் காரணமாக இருந்திருக்கிறது. ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பார் சிலப்பதிகாரம் எழுதிய இளங்கோ அடிகள். ஆக தவிர்க்க இயலாத நிகழ்வுக்கு இவ்வாறு கோபத்தில் சாபம் இட்டாலும் அவள் அதன்பின் நிம்மதியாக இருக்க முடியாமல் எங்கோ வாரக்கணக்கில் அலைந்து திரிந்து முடிவில் இறந்து இருக்கிறாள். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், நாம் தவறு செய்யாமலே நம் முன் ஒருவன் நம்மை நிந்திக்கிறான், குற்றம் சாட்டுகிறான் என்றால் இது போன்ற செயலை நாம் ஏதோ ஒரு பிறவியில் அவனுக்கோ அல்லது பிறருக்கோ செய்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு அமைதியாக இருந்து விடுவதுதான் சிறப்பான ஒன்றாகும். நான் முன்பு ஜேசி என்ற தனி மனித மேம்பாட்டு இயக்கத்தில் பயிற்றுனராக பணியாற்றிய போது அப்பொழுது பள்ளி குழந்தைகளுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் மேலும் பெரிய நிறுவனத்தில் உள்ளவர்களுக்கும் வகுப்புகள் எடுப்போம். அப்பொழுது கோபத்தை தவிர்க்க நான் அவர்களுக்கு கூறும் அறிவுரை என்னவென்றால், கவுண்ட் அப் டு 10, அதாவது 10 வரை எண்ணுங்கள் என்பதுதான். கோபம் வந்தவுடன்
1 2 3 4 5 6 7 8 9 10 என்று எண்ணிவிட்டால் அதற்குள் நாம் மறுவார்த்தையாக பிறர் மனதை காயப்படுத்த மாட்டோம். அத்துடன் நமக்கு இந்த சூழ்நிலையை எவ்வாறு சமாளிப்பது என்ற ஒரு நிதான உணர்வு, புரிந்துணர்வு வந்துவிடும். அப்போது நாம் குன்றேறி நின்று சொன்னார் அல்லவா திருவள்ளுவர், அதுபோல் மேலே நின்று பிரச்சனையை சீர்தூக்கி பார்த்து செயலாற்ற கற்றுக்கொள்வோம். ஸ்ரீராமர் கைகேயின் கட்டளைகளை கேட்டு இவ்வாறே அமைதி காத்தார். அதுவும் சாதாரண அமைதி இல்லை, புன்முறுவலுடன் உடனே ஆமோதித்தும் விட்டார். அதேபோல் உங்களை எதிரே ஒருவர் குற்றம் சாட்டும் போது அமைதி காத்து பாருங்கள். எதிரே இருப்பவர் கூட ஏதும் பேசாமல் சற்று நேரத்தில் அமைதியாகி விடுவதை நீங்களே உணர்வீர்கள். அப்படி எதிர்வினை ஏதும் ஆற்றிவிட்டால் மன்னர் அம்பரீசனிடம் துர்வாச முனிவர் பட்ட பாடு அந்த கதை போல் ஆகிவிடும். அது என்ன என்று பார்ப்போம். அதற்கு இந்த பாடலானது உதவி செய்யும். 1970ஆம் ஆண்டு வெளியான தலைவன் படத்தில் ஒரு பாடல் வரும். அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு என்ற பாடல். மண்வெட்டி கையில் எடுப்பார், சில பேர் மற்றவர்க்கு குழி பறிப்பார், அது தன் பக்கம் பார்த்திருக்கும் என்பதை தானறிய மறந்திருப்பார் என்று அந்த பாடலில் வரிகள் வரும். இதுபோல கோபத்தில் தன் நிலை மறந்து சாபமிட்ட துர்வாசருக்கு என்ன நிலை அவருக்கு வந்தது என்பதை இப்போது நாம் பார்ப்போம். சகுந்தலை தன்னை துஷ்யந்தன் நினைவிலிருந்து கவனிக்காததால் அவளை மறந்து போ என்று துஷ்யந்தனுக்கு சாபம் கொடுத்து தந்தை விஸ்வாமித்திரருடன் அங்கும் இங்கும் அல்லாட வைத்த துர்வாசரின் கதை பலருக்கும் தெரிந்திருக்கும். விஸ்வாமித்திரரே கோபத்தால் தான் சொர்க்கலோகத்துக்கு உயிருடன் அனுப்பி வைத்த சண்டாள உருவிலிருந்த ராஜா திருசங்குவை சீ போ என்று இந்திரன் தள்ளிவிட நில் என்று கூறி திருசங்கு சொர்க்கம் என வானத்தில் பல லோகங்களை சிருஷ்டித்து பின் தன் தவ வலிமை அனைத்தையும் இந்த பயனற்ற கோபத்தால் செய்த காரியத்தால் இழந்து பின் மீண்டும் தவமேற்ற சென்றவர்தானே இந்த துர்வாசர். சிறந்த விஷ்ணு பக்தனான ராஜா அம்பரீசன் அவருக்காக ஏகாதேசி உபவாசம் இருக்கையில் வந்து, நான் சந்தியாவந்தனம் செய்து சற்று நேரத்தில் வருகிறேன், அதுவரை காத்திரு, பின்னர் இருவரும் ஒருங்கே உணவு அருந்தலாம் என்று கூறி காலம் தாமதித்தும் வராமல் இருந்தார். அதனால் தாகத்தால் உதட உலர்ந்து அவதிப்பட்ட ராஜா அம்பரீசன் சிறிது தண்ணீர் அருந்துவது விரதத்துக்கு பங்கம் விளைவிக்காது என்று உடனிருந்த ரிஷி முனிவர்கள் கூற சிறிது துளசி நீர் அருந்தி விட்டான். காலந்தாழ்த்தி வந்த துர்வாச மகரிஷியோ தன் தவறை உணராது, நீ விரதபங்கம் செய்து விட்டாய், என்னை அவமானப்படுத்தி விட்டாய் என்று கூறி தன் தலைமுடி ஒன்றை பீத்து ஒரு பூதத்தை உருவாக்கி அதை அம்பரீசனை கொல்லுமாறு ஏவினார். விரதமிருந்த தன் பக்தனை காப்பாற்ற ஆபத் பாந்தவன் அநாத இரட்சகனான விஷ்ணு பகவான் தன் சுதர்சன சக்கரத்தை ஏவ அது நொடிப்பொழுதில் அந்த பூதத்தையும் கொன்றுவிட்டு பின் துர்வாசரையும் கொல்ல துரத்தியது. பயந்து ஓடிய துர்வாசர் வைகுண்டம் சென்று விஷ்ணு பகவானை மன்னிக்குமாறு வேண்ட அவர், நீ நிந்தித்தது என் பக்தனை, அவன் மன்னித்தால் அன்றி சுதர்சன சக்கரம் உன்னை விடாது என்று கூறிவிட மீண்டும் ஓடோடி வந்து அம்பரீசன் கால்களில் விழ அவனும் தன் நல்ல சுபாவப்படி அவரை மன்னித்து மரணப்பிடியிலிருந்த அவரை விடுவித்தான். பந்தெடுத்து விட்டு எறிந்தால் சுவர் மேல் பட்டது போல் திரும்பி வரும். இந்த தத்துவத்தை தான் அறிந்தால் பிறருக்கு தீங்கு செய்ய எண்ணம் வருமோ என்ற அந்த திரைப்பட பாடலின் தொடர் வரிகள் போல் இப்போது நிகழ்ந்தன, நடந்துள்ளன அல்லவா? ஆக துர்வாசர் போல் ஆத்திரப்பட்டு அறிவிழக்காமல் அம்பரீச மன்னர் போல் ஏக இறைவனான சதாசிவத்திடம் அனைத்து காரண காரியங்களுக்கும் நாமே பொறுப்பு என்பதை உணர்ந்து கொண்டு எதிர்வினை ஆற்றாது சரணாகதி அடைய வேண்டும். அப்போது முக்கியமான நிகழ்வு ஒன்று நிகழ்கின்றது. சரணாகதி அடைந்த தூய ஆத்மாவை காப்பாற்றும் பொறுப்பை முரளியில் கூறுவது போல்
இறைவனை ஏற்றுக்கொள்கிறார். யாரை நாம் தாயாக, தந்தையாக, சகோதரராக, குழந்தையாக பாவித்து அன்பு செலுத்துகிறோமோ அவரே ஸ்ரீ சக்கர ஆயுதம் போல் பாதுகாப்பு கவசத்தை நமக்காக நிச்சயம் அனுப்புவார். அதற்கு திடமான நம்பிக்கை, எத்தகைய நிலையிலும் கோபத்தால் எதிர்வினை ஆற்றாமை, அமைதியை கடைபிடித்தல் மிக அவசியம். அதுவே நாம் அடுத்து செல்லவிருக்கும் சத்திய யுகத்தின் குணம் ஆகும். குணமெனும் குன்றேறி நிற்போம். இந்த உலகத்தில் நடப்பன அனைத்தும் மாயையே என்று சாட்சியாக நின்று பார்க்க பழகிக் கொள்வோம். வலிமை மிக்க கோப அரக்கனை வென்று வேதனை நீக்கி சாதனை படைப்போம். அடுத்து 3வது மாய அரக்கனான பற்று பற்றி விரைவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்பதிவை இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்வோம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புபவர்கள் கீழே வரும் தொலைபேசி எண் 045242085519 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம். கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம். இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.